எங்க சுதாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணிக்கிட்ட ஏன் தெரியல. நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் ரக்ஷித் போய் அந்த அப்புவ பார்த்துட்டு வந்திருக்கான். உடனே கேடி பெரியம்மா, இப்பவாவது நான் உனக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீ அந்த அப்பு வந்து வீட்ல இடம் பிடிச்சிடக்கூடாதுன்னு வீட்ட விட்டு வெளிய தொரத்துன. ஆனா அவ தான் ரக்ஷித் மனசுல இடம் பிடிச்சு உட்கார்ந்துருக்காளே! எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு சுதா. ஒருவேள அவ அந்த வீட்டு மருமகளா வந்துட்டா? உடனே சுதாவும் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் முடியாது. என் விருப்பம் இல்லாம இந்த வீட்டு மருமகளா வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. அது மட்டும் இல்ல ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, வீடியோ கால் பண்ணியும் நம்ம அப்புவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் கிட்ட எப்படி இருக்கீங்க? என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. கூடவே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, உன்ன உன் குடும்பத்தோட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி விவான் அம்மா உன்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்த பத்தி என்கிட்ட சொன்னான். தயவு செஞ்சு அம்மாவுக்காக என்ன மன்னிச்சிருன்னுட்டு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம, அதுக்கு முன்னாடி பழைய பாக்கி ஒண்ணு பாக்கி இருக்கு. அத ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இங்க விவானும் பார்த்தீங்கன்னா, ஆருகிட்ட அவங்க மனசுல இருக்க காதல வெளிப்படுத்த, ஆரும் பார்த்தீங்கன்னா, இதுதான் நல்ல சான்ஸு. இத மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னுட்டு, விவான் கிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம, அதுவும் எப்படி அவங்க அம்மா எப்படி அப்புவுக்கு லலித்த வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி, இவங்கள கட்டாயப்படுத்தி என்கேஜ்மெண்ட்க்கு சம்மதிக்க வச்சாங்களாம். என்னமா பொய் சொல்லுவாங்க பாருங்க. உண்மை தெரியாத விவான்னு பார்த்தீங்கன்னா, "நீ வேண்டான்னு சொல்லியிருக்கலாமே" அப்படின்னு சொல்ல, எப்படிங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு என்னால எப்படி சொல்ல முடியும்? விவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல கொஞ்சம் கஷ்டப்படு. நான் நம்ம 2 பேரோட வீட்லயும் பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன்னு சொல்லு. ஆறு அது நடக்காது. இதுக்கு மேல இருக்க இருக்க என்னால என்ன கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு, போற மாதிரி போயிட்டு, ஓடி வந்து நம்ம விவான பார்த்தீங்கன்னா, கட்டிப்பிடிச்சது மட்டும் இல்லாம கிஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. பார்த்தீங்களா எப்படி சேட்டுன்னு. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த இடத்துல நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, லலித் கிட்ட, "உனக்கு இந்த கேஸ்லேருந்து வெளிய வரணும்னா, டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட" சொல்ல, உடனே ரக்ஷித் பேச்ச கேட்டு, நம்ம வெளிய வந்துற போறோம்ன்ட்டு ஜாலியில நம்ம லலித்தும் பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து என்னவோ போட்டு குடுத்துருவாங்க. அதே நேரம் அப்புவையும் பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போட சொல்ல, நம்ம அப்புவும் பார்த்தீங்கன்னா, "என்கிட்ட பென் இருக்கு. நான் கையெழுத்து போடுறேன்னு" சொல்லிட்டு, நம்ம ரக்ஷித் மிஸ் பண்ண அதே பென்ல பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போடுவாங்க. எந்த பென்னுன்னு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல நம்ம ரக்ஷித் ட்ரெயின்ல மிஸ் பண்ண அதே பென்னு தாங்க. அத நம்ம அப்பு வச்சிருக்கிறத பார்த்து நம்ம ரக்ஷித்தும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் என்ன நம்ம அப்பு நெனச்ச மாதிரி அவங்களுக்கு டிவோர்ஸ் என்னவோ கிடைச்சிரும். இதனால அப்பவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட, நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, போலீஸ பார்த்து என்ன என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு கூட மிஸ் ஆயிறக்கூடாதுன்னு சொல்ல, லலித்தும் பார்த்தீங்கன்னா, என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ் கன்னயே எடுத்து அவங்களும் சுட்டுக்க பார்ப்பாங்க. நான் சாக போறேன்னு சொல்லிட்டு. உடனே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சீக்கிரமாலாம் நீ சாகக்கூடாதுடா. இந்த பொண்ண நீ வந்து ஒதுக்குனியோ, கால்ல போட்டு மிதிச்சியோ, இவளெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னுட்டு. அவ உயர்றத நீ கண்ணு முன்னாடி பார்க்கணும். அதுக்காவது நீ உயிரோட இருக்கணும்னு சொல்ல, லலித்தும் பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்கல்ல. கண்டிப்பா வெளிய வந்ததுமே உங்க 2 பேரோட வாழ்க்கைய நான் பாழாக்கிருவேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷப்பட்டு, நம்ம ரக்ஷித் கிட்ட இதுக்கு எல்லாமே நீங்க தான் காரணம். கூட இல்லன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம, எதுவா இருந்தாலும் என் வாழ்க்கைய நானே பார்த்துக்கிறேன். எப்படி ஆஃபீஸ்ல இருந்து நான் ரிசைன் பண்ணனோ, அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தும் நான் விலகிக்கிறேன். என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம ரக்ஷித் பெண்ண பார்த்தீங்கன்னா, அவங்க கையிலேயே குடுத்துட்டு, உங்க உடம்ப பார்த்துக்கங்க. சண்டை கிண்டன்னு அப்படி இப்படின்னு எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு, ஆறுதலா பேசிட்டு அங்கருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிருவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம அப்புவோட அம்மாவும் பார்த்துட்டு, லலித்துக்கும் அவங்களுக்கும் இருந்த வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நெனச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல நான் சொல்றது, என்ன சொல்லுவேன்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம சேனல மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க சப்போர்ட்ட எனக்கு குடுங்க.